சில படங்களுடைய அந்த டிசைனை பார்க்கும்போதே இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்போம்ல. அந்த லிஸ்ட்டில் இருக்குது இந்த படம். ஒரு 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 இமேஜை கூட, ஒரு டைட்டில் ஃபாண்ட்டை கூட ஒழுங்காக பண்ண முடியாத ஒரு ஒரு படமாக அது இருக்குது. அவரே சொல்லியிருக்காரு, இதே அவங்கெல்லாம் படம் எடுத்தால் அதை ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் எடுத்தால் மட்டும் ஜாதி படம். நீங்கள் ஆர்ட்டாக எடுங்க, உங்களை அதாவது கருத்தை தாண்டி கொண்டாடுகிற படமாக இருக்கணும். நல்ல ஒரு அழகியலோட ஒரு படம் பண்ணுங்கள். ஒரு போஸ்டரை முதல்ல அழகாக பண்ணுங்களேன். அதுக்கு கூட உங்களுக்கு துப்பு கிடையாது. இல்லை, ஒரு போஸ்டரை முதல்ல அழகாக வடிவமைக்க முடியல. இப்போ மாரி செல்வராஜ் பைசன்னு ஒரு போஸ்டர் போட்டாருங்க. அது பக்கத்தில் நிற்குமா அந்த போஸ்டர்? இந்த நீங்கள் இந்த கவுண்டம்பாளையங்கிற பேர் கூட மைண்டுக்குள்ளே வர மாட்டேங்குது. அவ்வளவு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு உப்மா படம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில் இருக்குது அந்த படம். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நேர்காணலில் வலைபேச்சு அந்தணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் இந்த சாதி வெறி பேசுகிற படங்கள் அதெல்லாம் அதோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒரு சில படங்களில். ஆனால் சட்டிலாக பேசிக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்தை இப்போ ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய படங்கள். அந்த வரிசையில் வர 5ஆம் தேதி கவுண்டம்பாளையம்னு நம்ம ரஞ்சித் அவர்கள் இயக்குற படம் வருது. அதை பற்றின அது ட்ரெய்லர் பார்த்தீங்களா? உங்களோட கருத்துக்கள், அது படம் என்ன மாதிரி? இல்லை, சில படங்களுடைய அந்த டிசைனை பார்க்கும்போதே இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்போம்ல. அந்த லிஸ்ட்டில் இருக்குது இந்த படம். ஒரு 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 இமேஜை கூட, ஒரு டைட்டில் ஃபாண்ட்டை கூட ஒழுங்காக பண்ண முடியாத ஒரு ஒரு படமாக அது இருக்குது. ஆனால் அவர் பல சேனல்களில் உட்காந்து அதிபயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டால் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதி கலவரத்தை உருவாக்காமல் ஓய மாட்டாருங்கிற அளவுக்கு இருக்குது. அவரே அவ்வளவு பேசும்போது அவருடைய படம் எவ்வளவு பேசுங்கிற பயம் நமக்கு வருது. ஒரு குறிப்பிட்ட சாதியின் மேல் ஒரு படு தீவிரமான ஒரு வன்முறையை அவங்க பண்ணுறாங்க. அப்போ அவங்க பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி வரும். நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க பல ஆண்டு காலமாக யுகமாக பாதிக்கப்பட்ட ஒரு குரூப் அவங்களுடைய வழியை அவங்க சொல்கிறாங்க. அதை ஒரு பொயட்டிக்காக அவங்க சொல்கிறாங்க. இப்போ பாரஞ்சித் எடுக்கிற படங்களாகட்டும், அல்லது மாரி செல்வராஜ் எடுக்கிற படங்களாகட்டும், வெற்றிமாறன் எடுக்கிற படங்களாகட்டும், அது கருத்தை தாண்டிய ஒரு அழகியல் அந்த படத்தில் இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் ராவாக ஒரு படத்தை எடுத்து, இல்லை அதை தான் நானும் கேட்கலான்னு வந்தேன். அவரே சொல்லியிருக்காரு, இதே அவங்கெல்லாம் படம் எடுத்தால் அதை ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் எடுத்தால் மட்டும் ஜாதி படம். நீங்கள் ஆர்ட்டாக எடுங்க, உங்களை அதாவது கருத்தை தாண்டி கொண்டாடுகிற படமாக இருக்கணும். எப்போவுமே இப்போ ஒரு கருத்தோடு நம்ம ஒன்றி போக முடியலன்னா கூட மற்ற விஷயங்களோட நம்ம ஒன்றி போயிடலாம். வர்றா எப்படி ஷாட் வச்சுருக்கான் பாரு, எப்படி ஒரு பிஜிஎம் போட்டிருக்கான் பாரு, எப்படி இப்படி இந்த காட்சியை கன்சீவ் பண்ணியிருக்கான் பாரு, இவ்வளவும் நம்ம யோசிக்கிற அளவுக்கு அந்த படங்கள் இருக்குது. கருத்தை விட்டுருங்க. அது மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணுறீங்களா? இந்த சைடு பண்ணுறவங்கள்ட்டே நான் சொல்கிறேன், நல்ல ஒரு அழகியலோட ஒரு படம் பண்ணுங்கள். ஒரு போஸ்டரை முதல்ல அழகாக பண்ணுங்களேன். அதுக்கு கூட உங்களுக்கு துப்பு கிடையாது. இல்லை, ஒரு போஸ்டரை முதல்ல அழகாக வடிவமைக்க முடியுதா? இப்போ மாரி செல்வராஜ் பைசன்னு ஒரு போஸ்டர் போட்டாருங்க. அது பக்கத்தில் நிற்குமா அந்த போஸ்டர்? அப்போ நீங்கள் யாரை எதுக்குறீங்க? நீங்கள் நிஜமாகவே அதுக்கான கட்ஸோட ஸ்கில்லோட வாங்க. சந்தோஷமாக நாங்களும் கைத்தட்டுறோம். நமக்கு என்ன இருக்குது? நம்ம இந்த ஜாதி வேணும்னு நினைக்கிறாள், இந்த ஜாதி வேணும்னு நினைக்கிறாரு. பொதுவாகவே இன்றைக்கி சாதி இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு அரசியல்லேருந்து சினிமாவிலேருந்து எல்லாத்துலேயும் வந்துருச்சு. நல்ல வேலை பிளட் குரூப் மட்டும் இந்த சாதி வன்னியருக்கு பொருந்தும், இந்த சாதி பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கு பொருந்தும் இந்த ரத்தம் அப்படின்லாம் சொல்லலை. அந்த வகையில் தப்பிச்சோம். ஆனால் இன்றைக்கி எல்லாத்துலேயும் வந்துருச்சு. ரைட்டு, வந்துருச்சு. நீங்கள் ஒரு தரமான படத்தை கொடுங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதை ஒரு தரமான படத்துக்குள்ளே வச்சு சொல்லுங்கள். உங்களையும் நாங்கள் பாராட்டுறோம். அது செய்ய மாட்டேங்கிறீங்கல்ல, அதுதான் நமக்கு பெரிய கோபம் வருது. அதாவது நல்லா பேசுகிறாரு உட்காந்து, நல்ல டெக்னீஷியனை வச்சு ஒரு படத்தை பண்ணுறதுக்கு என்ன கேடு? அது படக்கணக்கில் நம்ம முதல்ல சேர்க்க முடியுமா? இந்த நீங்கள் இந்த கவுண்டம்பாளையங்கிற பேர் கூட மைண்டுக்குள்ளே வர மாட்டேங்குது. அவ்வளவு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு உப்மா படம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில் இருக்குது அந்த படம். அதோட ப்ரெஸ் மீட்டில் பேரரசு அவர் ஒரு பெரிய டேரக்டர், முன்னாடி நல்ல ஒரு படங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அவரும் கூட பேசியிருக்காரு, இந்த படம் நல்ல படம், நான் இதுக்கு கேரண்டி தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அதனால தான் இல்லை, மேடையில் வர்றவங்க நம்மளை கூப்பிட்றாங்களே, நம்ம அந்த இடத்துல அந்த படத்தை ஒரு 2 வார்த்தை நல்லதாக பேசுவோம்னு நினச்சி பேசுகிறாங்க. பட் அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இது என்ன மாதிரி படம், இது தேருமா தேராதாங்கிறது தெரியும். அது ஒரு ஷோ 1.5 ஷோ கூட அந்த படம்லாம்
தாங்காது. ஸோ அப்படிப்பட்ட படங்களாக தான் இவங்க எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் நம்ம சாதியை பெருமைப்படுத்தியிருக்காங்க, நம்ம பார்க்கலான்னு ஒரு கூட்டம் உள்ளே வரலாம். நம்ம வரக்கூடாதுலாம் சொல்ல போகிறதில்ல, அதுக்கு எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சினிமாங்கிறதே ஒரு ஆர்ட் தானே. அதை ரொம்ப ஒரு அழகியலோட ஒரு கலை நுணுக்கத்தோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரசிக்க போகிறாங்க. அதில் அதான் சார், இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு பார்க்குறீங்களா? சினிமா, தமிழ் சினிமாக்குள்ளே ஆல்ரெடி என்ன சொல்கிறது, இந்த படங்கள் ஓடுது, லோ பட்ஜெட் படங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, டிஸ்ட்ரிபியூஷன் சைடு வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படங்கள் நாங்கள் சாதியும் வந்துட்டு சினிமாவில் பேசுவோம், இதை வச்சு ப்ரொப்பகண்டா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்காங்களே, இது வந்து எந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா? இல்லைங்க, சாதியை பேசுவதே ஆரோக்கியமான விஷயம் இல்லை தான். ஆனால் இன்றைக்கி அது தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. முன்னெல்லாம் ஒரு டைரக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவர் சாதி பார்த்தெல்லாம் சேர்த்துக்க மாட்டார், அவனுக்கு அறிவு இருக்கான்னு தான் பார்ப்பார். தம்பி, இது மாதிரி ஒரு சீனு, இதை நீ வந்து எப்படி சொல்லுவ, நீ இதுக்கு ஒரு டைலாக் எழுதிட்டு வாம்பாங்க. ஒரு சீன் சொல்லுவாங்க, நீ இதுக்கு ஒரு டைலாக் எழுதிட்டு வா அப்படிம்பாங்க. இல்லைன்னா ஒரு கதையை அப்படியே சிறுகதையை ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு சீன் சொல்லுப்பா. ஒரு பையனும் பொண்ணும் பஸ்ஸில் ஏறுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு காதல் உருவாகணும், அதுக்கு ஒரு காட்சி நீ சொல்லு அப்படிம்பாங்க. அவன் நல்லா சொன்னான்னா அவனை சேர்த்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து இருந்துச்சு. இப்போ எப்படி தெரியுமா, தம்பி நீ என்ன ஆள் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கம்பெனிகள்லையும் கேட்குறாங்க, தம்பி நீ என்ன ஆள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற டைரக்டர், அவர் பேரை சொல்ல விரும்பல. இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, அது விசாலை வச்சு எடுத்துருந்தார், அது பெருசாக ஓடலை. அந்த டைரக்டர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் சேர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு 7 மாதம் கழிச்சு சரி ரைட்டு தொடர்ந்து வரானே அப்படின்னு சொல்லி, சரி வாப்பா என்ன ஒரு ஏது அப்படிலாம் கேட்டுட்டு ஃபைனலாக கேட்குறாரு, தம்பி நீ என்ன சாதி அப்படிங்கிறாரு. அவர் ஒரு சாதியை சொல்கிறார். இல்லைப்பா அந்த சாதியை நான் சேர்க்கறதில்ல, கிளம்பு அப்படின்னு. ஸோ இது வந்து அவனுக்கு பெரிய ஷாக் ஆகுது. நாம் எல்லாத்துலேயும் தகுதியாக இருக்கோம், திடீர்னு இது வந்து ஒரு தகுதி இல்லாத ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வராங்களே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு வெளியில் சொல்லிட்டு இருந்தார் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கி அந்த அளவுக்கு புறையோடி போயிடுச்சு சினிமாவில். இது வந்து நல்லதே கிடையாது. நீங்கள் திறமையை தான் பார்க்கணும். ஒரு காலத்தில் பாரதி ராஜா ஊர்லேருந்து இங்கே சென்னையில் வந்து பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து சினிமாவுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். பாரதி ராஜாவை நம்பி இளையராஜா, கங்கை அமரன், ஆர்டி பாஸ்கர் 3 பேரும் மெட்ராஸில் வந்து இறங்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே எவ்வளோ நட்பு இருக்கும், சாதி பார்த்தா பழகுனாங்க. பாரதி ராஜா வந்து தேவர் கம்யூனிட்டிங்க, இவங்க வந்து பட்டியல் இனத்தவர்கள். இவங்க வந்து அவரை நம்பி அவரோட ரூமில் தங்கிட்டு அவ்வளோ உரிமையாக அப்படி வளர்ந்தவங்க தானே. பஞ்சர்நாசலம் யார், அவர் செட்டியார். அவர் வந்து இவங்களை வந்து படம் வாய்ப்பு கொடுக்குறாரு, எங்கேயோ கொண்டு போகிறாங்க. சினிமாவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து எங்கே திரும்பினாலும் சாதியை கொண்டு வந்துட்டாங்க. இதை வந்து மேலும் இதில் கொஞ்சம் பெட்ரோல் எடுத்து ஊற்றுற மாதிரி தான் இந்த கவுண்டம்பாளையம் படங்கள்லாம் வருது. இது எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரில. இல்லை சார், இவங்க ஏட்டிக்கு போட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க எடுக்கிறாங்க, அதனால் நாங்களும் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி படங்கள் வருது. ஆனால் இவங்க படங்கள் வந்து எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இது இப்போ போனதாட்டி காடு வெட்டி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி திரௌபதி வந்துச்சு. திரௌபதியோட ப்ரெஸ் மீட்டே நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன பசங்கள்லாம் பார்த்துட்டு ஆக்ரோஷமாக பேசினது, நாங்களும் வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசு. இவங்க எடுக்கிற படங்கள்லாம் வன்முறையை தூண்டுற மாதிரியே வந்து இருக்குது. அதை பற்றி கேட்குறேன். இல்லை அதுதாங்க, இப்போ 2 சைடுமே அதை வந்து நம்ம அது ஒரு குறையாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அடிப்பட்டவன் அவன் வழியை சொல்கிறான், அடி கொடுத்தவனும் நான் எப்படி அடித்தேன் தெரியுமான்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும், அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு நிறைய வேரியேஷன் இருக்குல்ல, அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்போது அதுக்கான இதெல்லாம் இருக்குல்ல சார், சென்சார் போர்டு நம்ம போயிட்டு வருவோம், அந்த மாதிரி படங்களுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, சென்சாரில் ஒரு 10-15 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகே, அதில் வந்து என்னென்ன அந்த கண்டிஷன்ஸ்குள்ளே அடங்குதோ அது மட்டும்தான் அவங்க டிக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, மற்றபடி இது ஒரு பெரிய சாதிய பிரிவினை தூண்டி வெட்டு குத்து வரும்லாம் தெரிஞ்சதுன்னா சில படங்களை பேன் பண்ணியே ஆகணும். அந்த அளவுக்கெல்லாம் சென்சாரும் போகிறதில்ல. என்ன இதில் என்ன ஒரே சந்தோஷம் தெரியுமா, இந்த மாதிரி படங்களை மக்கள் என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ மாரி செல்வராஜ் படத்தையும் ரஞ்சித் படத்தையும் அப்புறம் வெற்றிமாறன் படத்தையும் குறிப்பிட்ட சாதி அல்லாதவர்களும் வந்து பார்த்துடுறாங்க. இதை குறிப்பிட்ட சாதி கொண்டவர்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்போ இதுலேருந்தே எது படம் எது பப்படங்கிறத நம்ம முடிவு பண்ணி மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க.
அந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்களா? அதில் ஒரு சில கருத்துக்கள்லாம் நான் குறிப்பாக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அப்பா வந்து பொண்ணுக்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு சீனு. நான் உன்னைய ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வந்து என் கையெழுத்து தேவைப்பட்டுச்சு, காலேஜில் சேர்க்கறதுக்கு என் கையெழுத்து தேவைப்பட்டுச்சு, நீ ஆதார் கார்டு வாங்குறதுக்கு என் கையெழுத்து தேவைப்பட்டுச்சு, ஆனால் நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த அப்பா கையெழுத்து தேவையில்லை அப்படிங்கிற இது மக்களை வந்து ஒரு பிற்போக்கான ஒரு மனநிலைக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குல்ல. இல்லைங்க, அப்படியும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட முடியாது. ஒரு அப்பாவுக்கு தான் பொண்ணுக்கு என்ன யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற உரிமை இல்லையா? அந்த டைலாக்கெல்லாம் நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து பல குடும்பங்களில் நடக்குது, பல குடும்பங்கள் வைத்தெறிஞ்சு சாகுது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பெண் உரிமை, அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, 18 வயசு ஆயிடுச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுன்னெலாம் சொல்கிறதை அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. அது இது பிற்போக்குத்தனம்னு நீங்கள் சொன்னால் கூட அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா இப்போ அந்த படத்தில் வர டைலாக் தான், ஒரு பொண்ணை வந்து இங்கே படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், அவளுக்கு என்ன எல்லாமே ஒரு அப்பன் செய்கிறது. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதா? அப்போ அவளாக ஒரு முடிவு எடுக்கும்போது சரியாக இருக்குமா இருக்காதாங்கிற வேதனை எல்லா அப்பனுக்கும் இருக்கும். அதை வந்து அந்த படத்தில் சொல்கிறாங்க. நான் ஒரே அடியாக வந்து அது குப்பைன்னு ஒதுக்கிட்டு போக முடியாது. அது அந்த மாதிரி வசனங்களை நம்ம முடியாது வேண்டான்னு சொல்கிற இடத்துலலாம் நான் இல்லை, நான் இது உடன்பாடுறேன். ஆனால் இது குறிப்பாக ஒருத்தவங்களை தாக்கி சொல்லும்போது தான் நமக்கு அந்த இல்லை, அதுதான் நீங்கள் இப்போ எதிரெதிர் ஜாதியை நீங்கள் தூண்டி விட்டு சண்டை போட வைக்கிறது, அதன் மூலம் ஒரு படத்தை ஓட வைப்பதுங்கிறது தான் நம்மளால் ஏற்றுக்க முடியலே தவிர, சில படங்களில் சில கருத்துக்களை நம்ம வந்து அதை உடன்பட்டு தானே ஆகணும். கருத்தாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கருத்தில் முரண்பட்டாலும் அதை கொடுக்குற விதத்தில் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தான் வந்து பதிவு பண்ணுறீங்க. சார் இல்லை இல்லை, எல்லா கருத்துக்களையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஓகே, சில கருத்துக்கள் அதில் இருக்குது, அதில் நான் உடன்படுறேன்னு சொல்கிறேன். சரி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.